அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கொள்கை தலைவரை நடிகர் விஜய் அவர் கட்சியில வச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்ததா ஒரு தகவல் வருது. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அவருக்கு என்று இதுவரை எந்த கொள்கையோ லட்சியத்தையோ அறிவிக்கவில்லை. ஆளும் கட்சி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மட்டும்தான் இவர் விமர்சிப்பாரே தவிர அவருக்கென்று எந்த கட்சியினுடைய கொள்கையும் இதுவரையில அறிவிக்கப்படவில்லை, திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அவர் கட்சியே ஒர்க் ஃப்ரம் தி ஹோம்னு அடிக்கடி சுற்றுலா மாறி போய்கொண்டு வருகிறார். இப்போது அவர்களை எலிப்பொறியை பிடித்தவாறு சிபிஐ வைத்துக் கொண்டு விசாரிக்கிறார்கள். இதற்கெல்லாம் அவர் மிகப்பெரிய அளவிற்கு துணிவை காட்டக்கூடிய அளவிற்கு இல்லை. இது திரை கதை வசனம் பேசுவது அல்ல அரசியல் என்பது. அரசியல் என்பது கொள்கை அரசியலாக இருக்குவதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இது எத்தனையோ நெருப்பாடுகளை எல்லாம் கடந்திருக்கிறது. வான வேடிக்கைகளாலோ அல்லது மின்மினி பூச்சிகளாலோ மின்சாரத்தோடு போட்டியிட்டு அதை வெற்றி பெற வைக்க முடியாது. ஆகவேதான் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை கூட்டுகள் சேர்ந்தாலும் எல்லோரையும் சேர்த்து வெற்றி பெறுவார், தோற்கடித்து வெற்றி பெறுவார் ஸ்டாலின் அவர்கள். காரணம், அது ஸ்டாலின் வலிமை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வலிமை என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதைவிட மக்கள் இந்த இயக்கத்தின் பக்கம். காரணம், இது ஒரு மக்கள் ஆட்சி, மக்களுக்கான முதல்வர் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தமிழர்கள் உட்பட உலகளாவிய அளவிற்கு அவருடைய சாதனைகள் சரித்திரமாக பேசிக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த படிக்கட்டுகளின் மீது அவர் நின்று கொண்டிருக்கிறார். வெறும் அவர் குளத்தில் சேற்றிலே இல்லவில்லை. தாமரையை பறிக்கலாமா பறிக்க வேண்டாமா என்று யோசிக்க வேண்டிய இடத்துல இல்லை. அற்பாறையில நின்று கொண்டிருக்கிறார். மீண்டும் கோட்டையில் ஸ்டாலின் தான். இளைஞர்களுடைய எழுச்சி பூரா விஜய் பக்கம் இருக்கு. இளைஞர்கள் எழுச்சி பூரா விஜய் பக்கம் போயிருக்கு. இளைஞர்கள் விஜய் பக்கம் அதிகமா இருக்காங்க. ரசிகர் மன்றங்கள் பல பேருக்கு உண்டு, அவ்வளவுதான். அரசியலுக்கு போவது வேறு. நீண்ட காலமாக அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். ரசிகர்கள் எப்போதும் அவர் பக்கம் இருப்பது அவர்களுக்கும் நல்லது, ரசிகர்களுக்கும் நல்லது. அரசியல் பக்கம் வர முடியாது. நன்றி, வணக்கம்.